கூடிய சீக்கிரமே ஐயனார் வீடு நடேசன் ஃபேமிலிக்கு திரும்ப கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் விரும்பினா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பல்லவன் அன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலி தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு வர்றாரு. வந்தவர் தன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு மனசுக்குள்ள ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றாரு, அண்ணா நான் எங்கள் காலேஜில் ஐபி கூட்டிட்டு போறாங்கண்ணா, நான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே நிலாவும், வா என்னடா திடீர்னு சர்ப்ரைஸாக ஐவியெல்லாம் போகிறீங்க, இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் தானே, இப்போ திடுதுப்படி இன்றைக்கி போகிற ஐவிக்கு இன்றைக்கே வந்து சொன்னால் எப்படிடா பல்லவா அப்படின்னு நிலாவும் கேட்க, உடனே சேரன் சொல்கிறாரு, நல்லா சொல்லுப்பா நிலா, நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் இவன் ஐவி போய் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப அவசியமா, பாவம் போகட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருப்போம் இல்லைப்பா நிலா அப்படின்னு சேரனும் சொல்கிறாரு. அதே சமயம் சோழனும், பல்லவா போடா போய் என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நடேசன் சொல்றாரு, ஆமா எப்ப பார்த்தாலும் என்ஜாய்மெண்ட்லயே இருங்க, அவன் இருக்கிற வீட்டை தொலைச்சிட்டு இப்ப நடு ரோட்ல நிக்கிறதுக்கு சமமா இந்த லாட்ஜில் வந்து உட்காந்துருக்கேன், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒருத்தன் என்னடானா லவ் பண்றேங்கிற பேர்ல எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டு இருக்கான், இவன் என்னடானா ஐவி போறான்னு பேச, உடனே நிலா சொல்றாங்க, இதை பாருங்க பல்லவன் சின்ன பையன் பாவம், அவனுக்கு என்ன தெரிய போகுது, அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஐவி போகணும்னு காலேஜில் சொல்லியிருக்காங்க, அவனும் விருப்பப்படுறான், போயிட்டு வரட்டுமே, டேய் பல்லவா இவங்க பேசுறதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதுடா பல்லவா, நீ போயிட்டு வா அப்படின்னு நிலாவும் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு போய் தான் ஹேண்ட்பேக்கில் இருந்து 5000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து பல்லவன் கையில் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றுடா பல்லவா, ரொம்ப சேஃபாக போகணும், பசங்க கூட சேர்ந்து அங்கே இங்கேன்னு சொல்லி ஏதாவது டேஞ்சரஸான இடத்துலலாம் போய் ஏதாவது பண்ணிடாதடா, பயமாக இருக்குது, நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்ல, உடனே சேரணும், ஆமாப்பா நிலா எனக்கும் அதுதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே சோழன் அங்கே நிற்கிற பல்லவனை தோளில் நல்லா உலுக்கி ஒரு தட்டு தட்டிட்டு, யார் இவனா சின்ன பையன், டேய் அந்த பொண்ணு காயத்ரியும் உன் கூட வராளா அப்படின்னு கேட்குறாரு கிண்டலுக்கு சோழன். உடனே நிலா முறைச்சு பார்க்குறாங்க. பல்லவனும், அண்ணே அவளும் நானும் ஒரே கிளாஸ் தான், அதனால் அவளும் வருவா அப்படின்னு சொல்ல, டேய் என்னை தவிர எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வயிற்றுச்சலில் பேச, உடனே சேரன், சரி வா பல்லவா உன்னை பஸ் வரைக்கும் நான் வந்து ஏற்றி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பல்லவன், இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நிலாவோ, சோழன் நீங்கள் காரில் ஏற்றிட்டு போய் அங்கே காலேஜில் எங்கே பஸ் நிறுத்திருக்காங்களோ அங்கே ஏற்றி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழனும் சரிங்க அப்படின்னு பல்லவனோட பேக்கை பிடுங்குறாரு. உடனே பல்லவனும், இல்லை அண்ணி நானே போய்க்குவேன், வரதுக்கு 2 நாள் ஆகும், என்கிட்ட ஃபோனில் சார்ஜ் இருந்தால் பண்ணுறேன், இல்லைனா நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம், பயப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக எப்படியாவது தான் திரும்பி வரும்போது அந்த உயில் பத்திரத்தை நம்ம விசாரித்து வாங்கிட்டு தான் வரணும், நம்ம குடும்பம் படுற கஷ்டத்தை இப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிக்கிட்டு கிளம்புறாரு பல்லவன். போய் நேராக தங்களோட சொந்த ஊரான மானாமதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற குலதெய்வத்தை, அந்த ஊரை சுற்றி இருக்கிற தன்னோட சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்து விசாரிச்சா நிச்சயமாக ஊரில் அதுதான் அங்கே தாய் மாமான்னு ஒருத்தர் வேற இருந்தார் இல்லை, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நிச்சயமாக அவரை பார்த்தா நல்லவர் போல தான் தெரியுது, அவர் வீட்டில் போய் விசாரிச்சா நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சே தீரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே சோழனும் கிளம்பி போகிறாரு. அங்கே போய் பஸ்ஸில் உட்காந்துட்டு பார்த்தா தனக்கு பக்கத்து சீட்டில் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க காயத்ரி. பல்லவன், இவன் எதுக்கு நாம ஏறின பஸ்லேயே வந்திருக்கா, இதுதான் விதிங்கிறதா அப்படிங்கிற மாதிரி உருட்டி கண்ணை பார்த்துட்டு இவன்கிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க காயத்ரியே வந்து பல்லவன் கிட்ட, பல்லவா நீ எங்கே கிளம்பிட்ட தனியா, அதுவும் இந்த ராத்திரி டைமில் எங்கே போக போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பல்லவனும், அது வந்து எங்களோட சொந்தக்காரங்களை பார்க்கறக்கு குலதெய்வம் கோயிலுக்கு இருக்கிற அந்த மானாமதுரைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, காயத்ரியும் நானும் மானாமதுரைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அங்கே யார் உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு பல்லவன். உடனே காயத்ரியும், ஆஹா சொந்தக்காரங்க இல்லை, என்னோட அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவனும், அப்போ இங்கே இருக்கிற அப்பா அம்மா அப்படின்னு கேட்க, உடனே காயத்ரி சொல்கிறாங்க, அவங்க எங்கள் அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்காரரும் எங்கள் வீட்டில் குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே என்னை இவங்களுக்கு சின்ன வயசுலேயே தத்து கொடுத்துட்டாங்க, அதனால தான் நான் இவங்க கிட்ட இருக்கேன், மற்றபடி என்னை பெத்த அம்மா அப்பா ஊரில் தான் இருக்காங்க பல்லவா, அவங்கள பார்க்குறதுக்கு தான் நான் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காயத்ரியும் சொல்கிறாங்க. உடனே பல்லவன், அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மானாமதுரை வந்துட இறங்கிக்கிறாங்க. பல்லவன் காயத்ரி கேட்குறாங்க, உங்கள் வீடு எங்கே சொன்னேன், உங்கள் சொந்தக்காரங்க வீடு அப்படின்னு. உடனே பல்லவனும், யாருக்கு தெரியும் காயத்ரி, ஓப்பனாக சொல்லணும்னா
என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே என்னை சொந்தக்காரங்களா எங்கள் வீட்டில் இருக்கிற யாரையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நான் ஒரு முக்கியமான வேலையாக இங்கே வந்திருக்கேன். அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, யார் வீட்டுக்கு போகிறதுன்னு. அதனால் நேராக கோவிலுக்கு போய் அங்கே பூசாரி இருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு இங்கே ஏதாவது ஒரு ஹோட்டலோ ஏதாவது இருந்தால் தங்கி தான் நான் வந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பல்லவன். உடனே பலமாக சிரிக்கிறாங்க காயத்ரி. என்ன பல்லவா சொல்கிற? இது என்ன சென்னை மாதிரி பெரிய ஊரா? லாட்ஜு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கிறதுக்கு இது கிராமம் பல்லவா. அவ்வளவு சீக்கிரம் இங்கே வீடு எதுவுமே கிடைக்காது. நீ வா, எங்கள் வீட்டுக்கு போய் தங்கிக்கலாம். பூசாரி கிட்ட போனால் அவர் மட்டும் என்ன வீடு பிடிச்சா கொடுப்பாரு? எங்கள் வீட்டில் எதையும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. வா பல்லவா அப்படின்னு காயத்ரியும் கூப்பிட்டு போகிறாங்க. உடனே பல்லவன், இல்லை காயத்ரி, திடுத்துப்புன்னு நீ இப்படி ஒரு ஆம்பளை பையனோட, அதுவும் அங்கேருந்து ஊர்லேருந்து வரும்போது தங்குறதுக்கே வீடு கேட்டுட்டு வந்தா உங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே காயத்ரி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் என் மேலே உயிரையே வச்சுருக்காங்க. அதனால் நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. வா பல்லவா, நம்ம எந்த தப்பும் செய்யலை தானே. வா, நீ வந்திருக்கிற வேலையை நல்ல முறைக்கு முடிச்சுட்டு போகிற வரைக்கும் எங்கள் வீட்டிலையே நீ இருந்துக்கலாம் அப்படின்னு காயத்ரி பல்லவனை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. பல்லவன் அங்கே உள்ளே போக திடீர்னு ஆச்சரியம் பட்டு நிற்கிறாரு. ஏன்னா காயத்ரியோட அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்தின அந்த நபர் தான் ஏற்கனவே நடேசனோட மனைவியோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சண்டைக்கு வந்தவர். அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி பல்லவன், நீங்களா அப்படின்னு கேட்க, அவரும், என்னப்பா நீயா, வா வா, உங்கள் அப்பாவை தாப்பா எனக்கு பிடிக்காது, ஆனால் உன்னெல்லாம் எனக்கு பிடிக்காம இல்லைப்பா. வா, சேரன் நல்ல பையன், உன்னை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு அவன் வளர்த்துனது எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என் கோபத்தை உங்கள் மேலெல்லாம் காமிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுதலாக பேசுகிறாரு. உடனே பல்லவனும், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பல்லவா, நீ என்ன விஷயத்துக்காக வந்த? அப்பா கிட்ட சொல்லு, சீக்கிரமாக அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு தருவார் அப்படின்னு காயத்ரியும் சொல்ல, உடனே அங்கே நிற்கிற அந்த தாய் மாமா முறை வேணியவர் கேட்குறாரு பல்லவன் கிட்ட, என்னப்பா விஷயமா வந்தீங்க சொல்லுங்கள், உங்கள் சொந்த பந்தம் எல்லாரும் இருக்காங்க, ஆனால் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, சொல்லுப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, உடனே பல்லவன் கேட்குறாரு, அங்கிள், எங்கள் சொந்த வீட்டோட பில்லு, அதாவது உயில் எழுதி வச்சுருப்பாங்கல்ல எங்கள் தாத்தா, அது எங்கேயோ தொலைச்சிட்டாங்க எங்கள் அப்பா. இப்போ பெரியப்பாவும் அத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி எங்களை வீட்டை கடைசியில் பூட்டி அதுக்கு சீல் வைக்கிற அளவுக்கு வெளியில் துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவர் சொல்கிறாரு, அப்படியாப்பா, அந்த உயில் எனக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் இருக்கிற பக்கமாக போய் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாலடைஞ்ச ஒரு பங்களாவில் அப்படியே ஒரு ட்ரங்க் போட்டி, அந்த காலத்து போட்டிக்குள்ளேருந்து பத்திரத்தை எடுத்து, இதுதான் உங்கள் வீட்டுக்கான பத்திரம், என்னைக்கு இருந்தாலும் இதை தேடி நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இந்த பூர்வீக வீட்டில் பூர்வீகமாக இருக்கட்டும்னு சொல்லி நான் வச்சுருக்கேன்ப்பா. ஆனால் இதே உன் அத்தை கஸ்தூரிக்கும் உன் பெரியப்பா அவர் சண்முகத்துக்கும் தெரிஞ்சால் நிச்சயமாக அவர் இதை எடுத்து எரிச்சிருவாங்க. ஆனால் சேரன் மேலேயும் என் தங்கச்சி பசங்க மேலேயும் இருக்கிற அக்கறையினால தான் இத்தனை நாளாக நான் இதை கட்டி காத்து வந்தேன்ப்பா. அந்த நடேசன் கையில் மட்டும் கிடைச்சா அவன் எங்கே இந்த பத்திரத்தை அடமான வச்சு தண்ணியை போட்டு தீத்துருவான்னு சொல்லி தான் இத்தனை நாளாக நான் பத்திரமா வச்சேன். பரவாயில்லப்பா, நீ இப்படி பொறுப்பாக வந்து கேட்குறதால என் மனசு இத்தனை நாளாக இருந்ததை சந்தோஷமாக உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன். இந்தாப்பா, இதை எடுத்துகிட்டு போய் சேரன் கிட்ட கொடுத்து நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு கொடுக்க, காலில் விழுந்து நன்றி சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்ல, உடனே காயத்ரியும், பல்லவா, இதை எடுத்துகிட்டு போய் முதல்ல உங்கள் வீடு சீல் வச்சுருக்கிறத முதல்ல ரிமூவ் பண்ணி எல்லோரும் வீட்டுக்கு போங்க, பாவம் எவ்வளோ வரியாக இருப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல, பல்லவனும், ஆமாம் காயத்ரி, அதை தான் நான் முதல்ல பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு திரும்பி வந்து, அண்ணி, நான் பத்திரத்தோடு வந்துட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்ல, நிலா எல்லாருமா சந்தோஷமாக சர்ப்ரைஸாக, எப்படிடா பல்லவா, எங்களால் முடியாததெல்லாம் நீ முடிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, உடனே நிலா சொல்கிறாங்க, பல்லவா, வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்ல, உடனே நடேசனும் அப்படியே சந்தோஷப்பட்டு, ஏய் மகனே அப்படின்னு கட்டி தாவி அணைக்க, சேரன் பல்லவன் பாண்டியன் எல்லாருமா சேர்ந்து பாண்டியனை பல்லவனை அப்படியே தூக்குறாங்க. நிலாவும் சந்தோஷப்பட்டு நிற்க, உடனே பத்திரத்தை எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பத்திரத்தை காமிச்சு வீட்டோட சீலை உடச்சி உள்ளே போய் கெத்தா சேரை எடுத்துகிட்டு வந்து கால் மேலே கால் போட்டுட்டு பாட்டு சவுண்டாக வச்சுட்டு நடேசன் வேணுனே எகத்தாளம் பேச ஆரம்பிக்கிறாரு சண்முகத்தையும் கஸ்தூரியையும் பார்த்து.